நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். May I come in, sir? Come in. சார் இன்னைக்கு 2:30க்கு மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா. டீமை வர சொல்லணுமா சார்? இல்ல, உங்ககிட்ட தான் பேசணும். சொல்லுங்க சார். அதாவது சார் சாரி சார், அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். என்ன? இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் என்னமோ இந்த டீமுக்கு லக்ல கிடைச்சதா பேசிட்டு இருக்காங்க. சரி, அதுக்கு என்ன? இல்ல சார், சில பேர் அப்படி பேசிக்கிறாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் கார்த்திகோட நான் பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். அது உண்மையும் கூட. பிரசன்டேஷன் பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்டை கொடுக்கல. கார்த்திக் ஒரு ஹோம்ல சர்வீஸ் பண்றதை பார்த்துட்டு தான் இந்த ப்ராஜெக்டை கொடுத்தாங்க. தட் இஸ் ட்ரூ. ஆனா அதை நான் லக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே சமயத்துல அது எப்படி கிடைக்கணுமோ அப்படி கிடைக்கல தான். அதைத்தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கான ஆன்சர் இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணி காட்டுறீங்களோ அதை வச்சுதான் இருக்கு. தோனி முதல்ல கேப்டன் ஆனப்ப நிறைய கான்ட்ரவர்சிஸ் இருந்தது. அவரோட சீனியர் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறப்ப, அவரோட எஃபிஷியன்டான பிளேயர்ஸ்லாம் இருக்கிறப்ப, இப்படி ஒரு அனுபவ குறைவான ஆளை எப்படி கேப்டன் ஆக்குனாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு தோனி ஒவ்வொருத்தரை தேடி போய் பதில் சொல்ல, அவரோட பேட்டால பதில் சொன்னாரு. இந்தியன் டீம் நம்பர் 1 ஆச்சு. தோனி மாதிரி ஒரு கேப்டனே இல்லைன்னு இன்னைக்கு உலகம் பூரா பேசிக்கிறாங்க. ஸோ நீங்க பெர்ஃபார்ம் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் லக்ல கிடைச்சதுங்கிற பேர் சரியாயிடும். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட். சின்னவங்க பெரியவங்க இல்லாம எப்படி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜரும் ஒரு டீம் லீடரும் ஒரு சாதாரண ப்ரோக்ராமரும் ஈகோ எல்லாம் சேர்ந்து நின்னீங்களோ, அதே மாதிரி டீமா சேர்ந்து நின்று இந்த ப்ராஜெக்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும். எஸ் சார். வேற வேற லெவல்ல நம்ம நிறைய பேரை ஹையர் பண்ண வேண்டியிருக்கு. இருக்கிற சில பேருக்கு கூடுதல் பொறுப்புகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் டேவிடோட பேசி ஒரு ரெக்ரூட்மெண்ட் பிளான் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். அப்புறம் அவங்க 5 பேருக்கு நடுவுலையும் ஒரு பர்சனல் பாண்ட் இருக்கு. ராஜி கார்த்தியை லவ் பண்றா, கார்த்தி ராஜியை லவ் பண்றான். லக்ஷ்மி விஷ்ணு நடுவில் லவ் இருக்கு. லக்ஷ்மி ராஜிக்கு நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. உனக்கும் லக்ஷ்மி நடுவுலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. கார்த்திக் விஷ்ணு நடுவில் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் மீதி இருக்க 4 பேரோடையும் ஒரு பர்சனல் பாண்ட் இருக்கு. வெரி ஸ்ட்ராங் பர்சனல் பாண்ட். அந்த பர்சனல் பாண்ட் எவ்வளவு நாள் இருக்கும்? இல்ல அது கல்யாணத்துல முடியுமா? இல்ல காலம் பூரா இருக்குமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க 5 பேருக்கும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்கிற பர்சனல் பாண்டு தான் 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு வேலையை செய்ய வச்சுது. உங்க டீமுக்குள்ள இருக்கிற பர்சனல் லவ், அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளவு பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ண காரணமா இருந்துச்சு. கீப் இட் அப். எஸ் சார். உங்க டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் புது ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நீ கொடுக்கணும். உனக்கு தெரியாதது இல்லை. ஆனா as a boss நான் உனக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறதுனால சொல்றேன். ஒருத்தரை வேலைக்கு எடுத்துட்டு அவனை உன்னோட வேலைக்கு ஏற்ற மாதிரி ட்ரெயின் பண்றது பழைய ஸ்டைல். உனக்கு கீழே இருக்கவனோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ரோல் அவனுக்கு கொடுக்கறது தான் நல்ல மேனேஜ்மெண்ட் ஸ்டைல். எனக்கு புரியல சார். உனக்கு புரியாம இல்ல, சில விஷயத்த நானே சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல சார், என்னை விட உங்களோட அசஸ்மெண்ட் பெட்டரா இருக்கும். எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். விஷ்ணுவோட ஸ்ட்ரென்த் எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் டென்ஷன் ஆகாம இருக்கிறது. முடிஞ்ச வரைக்கும் லைட் ஹார்ட்டடா ஒரு பிரச்சனை அணுகிறது. அவன் ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீவர் இன் யுவர் டீம். உங்க டீம்ல யார் எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் விஷ்ணு கூட இருந்தா அது சரியாயிடும். அவனுக்கு ஒரு சீரியஸான ஹார்ட் ஒர்க்கிங் ஜாப் நீ கொடுக்க கூடாது. அவனோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வேலையை நீ அவனுக்கு கொடுக்கணும். கார்த்தி இஸ் எ ஆங்கிரி யங் மேன். பயங்கரமா கோபப்படுற எல்லார்ட்டையும் ஏகப்பட்ட எனர்ஜி கொட்டி கிடக்கும். உங்க டீமோட எனர்ஜெட்டிக் மேன் அவன் தான். மெடிடேஷன் பண்ணி அவனோட கோவத்தை குறைக்க சொல்லாத. அவனோட கோவத்தை எனர்ஜி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜாப் அவனுக்கு கொடு. ராஜி ஒரு சின்சியரான ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். கார்த்திக் ஒரு 100 மீட்டர்ஸ் ஓடக்கூடியன்னா ராஜி ஒரு மேரத்தான் ரன்னர் மாதிரி. 2 மாசம் ஆனாலும் பொறுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடிய ஆள். அவகிட்ட நீ ஸ்பான்டேனியஸான விஷயங்களை எதிர்பார்க்க கூடாது. அவளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபார்ம் பண்ணி கொடுத்தா அதுல அவ சின்சியரா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா. அவ ஒழுங்கா வேலை செய்யறாளன்னு நீ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. லக்ஷ்மி, ஷீ இஸ் த்ரூ டு ஆல் ரிலேஷன்ஷிப். ரொம்ப எக்ஸைட் ஆக மாட்டா, ரொம்ப டவுனும் ஆக மாட்டா. எல்லாரையும் சமமா நடத்தக்கூடியவ. எல்லாரும் அவங்க பிரச்சனையை சொல்லி ஆறுதல் தெரிகிற ஒரு வாஞ்சியான ஒரு மதர்லி அப்ரோச் உள்ள பர்சன். சார், சான்ஸே இல்ல சார். எல்லாரையும் ரொம்ப அழகா அசஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சார். அவங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரியான வேலையை அவங்க அவங்களுக்கு அசைன் பண்ணு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் குவாலிட்டிஸ் யூஸ் பண்ணி யூ கெட் த பெஸ்ட் ரிசல்ட். ராஜிக்கு ஒரு அக்ரெசிவான ஜாப்பையும் விஷ்ணுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கிங்கான ஜாப்பையும் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி டிசப்பாயிண்டட். புரியுது சார். இதை சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். இந்த ஒர்க்குக்காக எத்தனை பேர் அசைன் பண்ண போறீங்க?
யார் யார் என்னென்ன ரோல்ஸ் ப்ளே பண்ண போறாங்க, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, எல்லாத்தையும் ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டு எனக்கு மெயில் அனுப்பு. எஸ் சார். நீ போலாம். சார் எஸ். இல்ல, என்னோட குவாலிட்டிஸ் பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லையே சார். யூ ஆர் ஷார்ப் அண்ட் வெரி கிரியேட்டிவ். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவரை நிறுத்தி கேள்வி கேட்குற தைரியம். அஃப்கோர்ஸ் ஜாப் நாலேஜ் இல்லைன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்க முடியாது. இதெல்லாம் தாண்டி ஒரு பெண் இவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்கான்னா அதுக்கு பின்னாடி நிறைய சஃபரிங்ஸ் இருக்கு. நிறைய கஷ்டப்படவங்களுக்கு ஒரு நியாயமான கோவம் இருக்கும். அந்த கோவம் தான் உனக்கும் கார்த்திகமான காமனான விஷயம். அதெல்லாம் விட எப்பேற்பட்ட சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுக்குற கெப்பாசிட்டி ஒன்று இருக்கு. அதை விட முக்கியமாக ரொம்ப ப்ராக்டிக்கல் அண்ட் ரேடிக்கல் திங்கிங் உள்ள ஒரு ஆள். ஒரு விஷயம் சரியா வரலன்னா சும்மா கவலைப்பட்டு இருக்காம தூக்கி தூர போட்டு அடுத்தடுத்துன்னு போயிட்டு இருக்கிற ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி நீ. தேங்க்யூ சார். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வரத்தை கூலி தரும். உழைப்பு பலன் தராம இருந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு விவசாயம் பண்றவன் காய்கறி விதைப்பான், அவனுக்கு 2-3 மாசத்துல பலன் கிடைக்கும். சில பேர் தென்னை நடுவான், அவனுக்கு பலன் கிடைக்க 5 வருஷம் ஆகும். பலன் லேட் ஆகுதுன்னா ரிசல்ட் பெருசா இருக்க போதுன்னு அர்த்தம். தேங்க்யூ சார். பிளான் பண்ணிட்டு எனக்கு மெயில் பண்ணு. எஸ் சார். தேங்க்யூ சார். என்ன ஸ்வேதா, காலையில இருந்து ஏதோ ஒரு மாதிரியா இருக்க? தெரியுதா? உன் முகம் கொஞ்சம் அப்படிதான். நீ மனசுல நினைக்கிறது அப்படியே முகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஹாய். ஏன் மதன், ஒரு நிமிஷம் எங்க 2 பேரையும் தனியா விடுறியா? எங்க போனாலும் ஃபாலோ பண்ற. ஹலோ, அத நான் சொல்லுங்க, நீங்க சொல்றீங்க. ஓ, அப்படி ஆயிப்போச்சா? ம். என்ன ஸ்வேதா, முகமே சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா? நான் சொன்னேன்ல. என்ன? நானும் அவகிட்ட அதை தான் கேட்டுட்டு இருந்தேன். கரெக்டா நீயும் அதே கேக்குற. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லு. பெருசாலாம் ஒன்றும் இல்லை. சரி, சிறுசாதான் என்னன்னு சொல்லு. விடுங்க, சரியாயிடும். அப்போ ஏதோ சரியில்லை. இந்த சிரிப்பு கூட கொஞ்சம் சோகமா தான் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு நான் சொல்லட்டா? உங்களுக்கு தெரியுமா? எல்லாமே ஒரு சயின்ஸ் தான் மதனு. வயசு பொண்ணுங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியாதா? நீங்களா சும்மா ஏதாவது சொல்லாதீங்க மஞ்சு. நான் இன்னும் எதுவும் சொல்லலையே. வேணாம் தான் நானும் சொல்றேன். விடு, மஞ்சு ஏதோ சயின்ஸ்ன்றாங்கல்ல, அதை அவங்க அப்ளை பண்ணி பார்க்கட்டும். சரி, இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? உங்க அப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. ஏங்க, அது என்னோட பிரச்சனைங்க. மதனு, குறுக்கால பேசாம அமைதியாரு. ஓகே ஓகே. நல்ல பையன், பணக்கார பையன், உங்க அப்பாவோட அந்தஸ்துக்கு ஏத்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டு உன்னை கட்டிக்க சொல்லி கம்பல் பண்றாரு. இல்ல. நிஜமா? எங்க வீட்ல பார்த்தா எனக்கு அப்படி ஒரு பையனை தான் பார்ப்பாங்க. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனக்கு பிடிச்ச பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. மதனு, உன் லவ் ஸ்டோரியில ஃபைட் எல்லாம் வராது போல இருக்கு. ஏங்க, பையன் யாரா இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருந்தா என் வீட்ல ஓகே தான். நிஜமாவா சொல்ற? ஆமா, அவனை மதிப்பாங்களான்னு தெரியாது, ஆனா மறக்க மாட்டாங்க. ஓ, அப்போ வேற எதுக்கு நீ கவலைப்படுற? ஒருவேளை நீ வேண்டான்னு சொன்ன உன் பழைய பாய் ஃப்ரெண்ட் உனக்கு ஃபோன் பண்றானோ? எப்படி மஞ்சு, இதெல்லாம் ரூம் போட்டு யோசிப்பீங்களா? கரெக்டா இல்லையா? ஏங்க, அவங்களுக்கு ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ஸ்வேதா. முன்னாடி கிடையாது தான். அப்போ இப்போ இருக்கா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏங்க, அவங்களுக்கு ஒன்றும் பாய் ஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. இல்லை ஸ்வேதா. முன்னாடி கிடையாது தான். அப்போ இப்போ இருக்கா? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா? ஆமா, இப்போ ஒருத்தர் பிடிச்சிருக்கு. பாரா, அத தைரியமா சொல்ற அளவுக்கு வந்தாச்சா? இத சொல்றதுக்கு என்ன தைரியம் வேணும்? வேணுமா வேணாமான்னு யோசிக்கிறது தான் கஷ்டம். வேணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஆமான்னு சொல்றதுக்கு எதுக்கு யோசிக்கணும்? இன்னும் கூட அந்த ஆள்னு தான் சொல்ற, எந்த ஆள்னு சொல்ல மாட்டியே. சரி சரி,
என்கிட்ட சொன்னத அந்த ஆள்கிட்டயும் சொல்லுவியா? அந்த ஆளை வச்சுக்கிட்டு தானே சொல்றோம். இதுக்கு மேல வேற தனியா சொல்லணுமா? ஆஹா, என்ன ஸ்வேதா பின்ற? அப்புறம் எதுக்கு கவலையா இருக்க? அதனாலதான் கவலையா இருக்கேன். ஏன்? மஞ்சு நீ இருக்க பத்தியா, உனக்கு நாசுக்கா சொன்னா புரியாதே. ஒரு டீ சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன ஒரு டீன்னு? மதனு, உன் நம்பர்ல இருந்து எனக்கு போன் வருது. வந்தா எடுத்து பேசுங்க. என்னடா இது வம்பா போச்சு? ஹலோ ஹலோ, இந்த சீன் என்னன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா? எனக்கு புரியல மதனு. உன்னை பின்ன லவ் பண்ணியிருந்தா தானே இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அட பாவி, என்னடா இப்படி தாக்குற? உங்ககிட்ட சொல்ற மாதிரி அவ லவ் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஆமா மதனு. எங்கேயாவது லோக்கல் இன்ஜினியரிங் காலேஜில் பிஇ படிச்சா இதான் பிரச்சனையே. போதும்டா தாக்குனது. இப்ப நான் என்ன பண்ணணும்? டீசெண்டாக எந்திரிச்சு போங்க. அது எப்படி டீசெண்டா எழுந்திருச்சு போறது? நீங்க எந்திரிச்சு போறதே டீசென்ட் தான். ஓகே. ம். ஸ்வேதா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். வரேன் மதனு. சரி. முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? சரியா வரணுமேங்கிற கவலை தான். பயமா இருக்கா? இல்ல, அப்புறம் ஒரு மாதிரி கவலையா இருக்கு. அப்போ சந்தோஷமா இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கவலையா இருக்குன்னு சொன்ன. இந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கணுமேனு கவலையா இருக்கு. எனக்கு அழுகையா வருது. ஏன்? ரொம்ப சந்தோஷமா இருந்தா எனக்கு அழுக வரும். அப்ப அழுதுரு. Me too. Thanks. தேங்க்ஸ். என் வாழ்க்கையிலே என்னை நம்பின முதல் ஆள் நீ தான். ஐ லவ் யூ. யாரா இருக்கும்? கார்த்திக் இதுக்கு யாரோ ஒரு பொண்ணோட போட்டோவை நமக்கு அனுப்பியிருக்கான். ஹலோ, போட்டோ பாத்தியா? யார் அதெல்லாம்? பொண்ணு எப்படி இருக்கு? யாருன்னு சொல்லு முதல்ல. பொண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லு. பொண்ணுக்கு என்ன? ஓகேதா, யாருன்னு சொல்லு. எங்க அம்மா அமுச்சு வச்சிருக்காங்க. எதுக்கு? வீட்டுக்கு வேலைக்காரி வேணும்னு கேட்டிருந்தேன், அதான் அனுப்பியிருக்காங்க. என்ன கிண்டலா? அப்புறம் எதுக்குன்னு கேள்வி கேட்குற? ஒரு வயசு பையனுக்கு வயசு பொண்ணோட போட்டோ எதுக்கு அனுப்புவாங்க? எனக்கு பொண்ணு பார்க்குறாங்கடி. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல முடியும்? உங்க அம்மா என்ன சொன்னாங்க?
வர சண்டே அன்னைக்கு பொண்ணு பார்க்க சொன்னாங்க. பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுறேன், பயப்படாத. என்ன எதுக்கு ஃபோன் கட் பண்ண? தெரியல, அதுவே கட் ஆயிடுச்சு. போய் கடுப்புல தானே ஃபோனை கட் பண்ண. இல்லையே, நான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னதும் கோவம் வந்துருச்சு உனக்கு, அதான் கட் பண்ணிட்டேன். இந்த விளக்கணெல்லாம் தெரியுதுல, அப்புறம் எதுக்கு போட்டு வாங்குற? நான் என்ன நிச்சயம் பண்ணவா போறேன்? பார்க்க தானே போறேன். சரி, நானும் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க ஊருக்கு போய் மாப்பிள்ளை பார்த்துட்டு வரேன். என்ன பழிக்கு பழியா? சும்மா பார்க்க தான் போறேன், நிச்சயமெல்லாம் பண்ண மாட்டேன். உங்க அப்பா தான் மாப்பிள்ளையே பார்க்கறது இல்லையே. யார் சொன்னது? 4 மாப்பிள்ளை போட்டோவை எனக்கு அனுப்பியிருக்காரு. சீரியஸாவா? ஆமா, எங்க அந்த போட்டோ எல்லாம் கொஞ்சம் அனுப்பி வை பார்ப்போம். தோ உடனே அனுப்பி வைக்கிறேன். ஒரு போட்டோ அனுப்புறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமா? அப்பவே அனுப்பிட்டேனே. எனக்கு வரலையே. அப்படியா? நான் அப்பவே அனுப்பிட்டேன் கார்த்திக். எங்க இன்னொரு தடவை அனுப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க இன்னொரு தடவை அனுப்பு. நம்ம மாப்பிள்ளைங்களா எப்படி? அவங்க ஒய்ஃபுக்குலாம் ஓகே தானே? உனக்கு என்ன அதை பத்தி பிரச்சனை? இவங்கெல்லாம் தான் உன்னை கட்டிக்க போறேன்னு கியூல நிக்கிற மாப்பிள்ளைங்களா? ஆமா. சரி சாரி. எதுக்கு? தப்பு தான். என்ன தப்பு? இல்ல, நீ மாப்பிள்ளை பார்க்க போறேன்னு சொன்னதும் டென்ஷன் ஆயிடுச்சு. நான் பொண்ணு பார்க்க போறேன்னு சொன்னதும் உனக்கும் அப்படித்தானே இருந்திருக்கும். இது என்ன நல்ல ஒழுக்க கிளாஸா? ஒவ்வொரு தடவையும் ஒரு குட்டி கதை சொல்லி உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. சாரி. சரி, என்ன பண்ண போற? உடம்பு சரியில்லைன்னு பெங்களூர் போற ட்ரிப்பை தள்ளி போட வேண்டியதான். உண்மையை அம்மா கிட்ட சொல்லிடலாம்ல. இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதான் உங்களுக்கே தெரியுமே. அதான் திருப்பி சொல்றது. சொல்றேன். எனக்கு என்னமோ நம்ம லவ் மேட்டர்ல நீதான் சொதப்ப போறன்னு நினைக்கிறேன். ஏய், வாயை வைக்காத. நான் வாயை வைக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல உன் வாயை தர. உலகத்துல இருக்கிற எல்லாரையும் வந்து பாருன்னு சொல்ற, உங்க அம்மாவை பார்த்தா மட்டும் பதுங்குற. பதுங்கறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. எப்படியும் பிரச்சனையோட தான் கல்யாணம் நடக்க போகுது. அதான் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி போடலாமே தான். ஓகே ஓகே. நிஜமாவே மாப்பிள்ளை போட்டோ அனுப்புவேன்னு பயமா இருந்துச்சா? ஆமா. ஏன் அப்படி? ஏன்னா ஐ லவ் யூ. நானும் தான் கார்த்திக். மச்சான், என்னடா?
இந்த டார்கெட் கார்ப்பரேஷன் சிஏஓக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணி இல்ல அன்னைக்கு நாங்க பண்ண பிரசன்டேஷனை விட அதை விட நல்ல ஒரு பிரசன்டேஷன் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அது பண்ணவன்னு கேள. லூசாடா நீ? அவர் பிரசன்டேஷனை பார்த்து ஓகே பண்றேன்னு சொல்லி ப்ராஜெக்டே அப்ரூவ் பண்ணிட்டாரு. அப்புறம் என்னடா? இல்ல மச்சான், 2 மாசமா பிரசன்டேஷன் பண்றோம், டெமோ பண்றோம்னு கதையை ஓட்டிட்டோம். இப்போ திடீர்னு அது முடிஞ்சிச்சுன்னா அப்புறம் என்ன பண்றதுன்னே தெரியல. அட பாவி. இல்ல மாமா, 2 months கேப்ல படிச்ச கொஞ்ச நெஞ்ச இன்ஜினியரிங் மறந்துச்சுடா. கொஞ்சமா படிச்சா அப்படிதான் மறந்து போவோம். சரி, அடுத்து என்னடா? தெரியலடா. நமக்குலாம் ப்ரொமோஷன் வரும் பேசிக்கிறாங்களே. டேய், இப்போதான் வேலைக்கே சேர்ந்து கன்ஃபர்மேஷன் வாங்கியிருக்கோம், அதுக்குள்ள ப்ரொமோஷனா? இல்ல மச்சான், வெளியில பேசிக்கிறாங்க, அதான் உன்கிட்ட சொன்னேன். எப்பவுமே நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதான் வெளியே எல்லாரும் நம்மள பேசுற மாதிரி தோணும். அது ஒரு நோய். அந்த நோய்க்கு பேரு ஆட்டோகாதோஃபோபியா. நம்ம ஹார்ட்ல நினைக்கிறதெல்லாம் மத்தவங்க சொல்ற மாதிரி நம்ம காதுலயே விழும். எனக்கே வா. டேய், ஏதோ கேஷ் பிரைஸ் வேற தரதா பேசிக்கிறாங்களே, அதுவும் தெரியுமா? டேய், யாரா இப்படிலாம் கிளப்பி விடுறது? ஏன் மச்சான் தரக்கூடாது? எதுக்குடா தரணும்? வேலை செஞ்சா சம்பளம் மட்டும் தந்தா போதும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடினாதான் பரிசு கொடுப்பாங்க. மச்சான், நம்ம சேவையை பாராட்டி நமக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் சேர்த்து துடிக்கிறாரா. ஒழுங்கா ஒரு பார்ட்டி கொடுக்க சொல்லு, அது போதும். வேற எதுவும் வேணாம். ஏதோ ஒன்று கண்டிப்பா இருக்கு மச்சான். ஐயோ, என்னடா? உதர் தேக்கோ. குட் மார்னிங். ஏங்க, என்னங்க இது? என்ன? வேட்டைக்காரன் அனுஷ்கா கெட்டப்ல இருந்தீங்க, இப்போ அருந்ததி கெட்டப்ல மாறி வந்திருக்கீங்க. போதும் அந்த வேஷம். கிளையண்ட் விசிட்டுக்காக போட்டது, அதான் முடிஞ்சிருச்சே, அதான் கலைச்சிட்டேன். என்ன மச்சான், இது நிரந்தர மாற்றம் இல்லையா? குத்துப்பாட்டா இருந்த ஆளு இப்போ குத்துவலுக்கா மாறி வந்திருக்காங்களே, என்னன்னு கேள்றான். மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதுல அப்புறம்டா. ராஜிக்கு என்ன பிடிக்குதோ அதை அவ பண்ணட்டும். அப்படி சொல்லிடி என் செல்லம். ஏங்க, இப்போ ஏங்க மாறினீங்க? அந்த ட்ரெஸ்ல கண்ணாடியை பார்த்தா எனக்கே வேற ஆளை பாக்குற மாதிரி இருந்தது, அதான் வேணான்னு பழைய கெட்டப்புக்கே மாறிட்டேன். உனக்கே அதெல்லாம் பிடிக்கலையா? ஆமா. போய் ஆசை ஆசையா அவ்வளோ ட்ரெஸ் வாங்கினேன், முடியெல்லாம் சரி பண்ண, அதெல்லாம் பிடிக்காமலா பண்ண? என்னாச்சு? எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, வசதியாவும் இருக்கு. எனக்கு அந்த கேர்லிங் ஹேர் ராஜியை தான் பிடிச்சிருக்கு. ஓ, வேற யாராவது காலிங் பண்ண பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஹேய், கேர்லிங்காக இன்னொருத்தைய போய் கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? அதானே, ஒவ்வொன்றுக்கும் அவன் தனியா பொண்ணை கட்டணும்னா இவன் எங்கங்க போவான்? விஷ்ணு, உனக்கு தலை வலிக்குதுன்னு சொன்னால போய் டீ குடிச்சிட்டு வாயேன். கெட் அவுட்ன்றதை எப்படிலாம் சொல்றல. என்னாச்சு? என்ன? ஏன் மாறிட்ட? இதான் ஒரிஜினல், நடுவுல போட்டதுதான் வேஷம். அதுவும் இல்லாம இத பார்த்துதான் ஒரு பையன் லவ் பண்ணான். கோவப்படுறியா? சாச்சா, உனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படியே இரு. உனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு தெரியும். ஆமா, இது அழகா தான் இருக்கு. ராஜி, எனக்கு பிடிச்சிருக்கு. அப்ப பேசி முடிக்கிறது? பேசி முடிச்சிட்டா போச்சு. சார் சொன்ன மாதிரி மாற்றங்கிறது உருவத்துல உடையிலெல்லாம் வரக்கூடாது, உள்ளத்துல தான் வரணும். அதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மார்னிங் சார். என்ன வாழ்த்துக்கள் சார். எதுக்கு விளையாடாதீங்க சார். வாழ்த்துக்கள்ன்ற விளையாடாதீங்கன்ற என்ன பிரச்சனை உனக்கு? ஆஹா, சிங்கம் கடிக்குன்னு தெரிஞ்சு ஒவ்வொரு வாட்டி அது வாய்க்குள்ளேயே தலைய விடுறமே. என்ன பிரச்சனை உனக்கு? இல்ல சார், கம்பெனிக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. இது யார் சொன்னது? தெரியும் சார். யார் சொன்னது? அது விஷ்ணு தான் சார். அப்படியா? எஸ் சார். ஐயோ, இதுக்கு என்கொயரி வேறையா? ஹலோ விஷ்ணு, கொஞ்சம் ரூம் வர சொல்லு. அப்ப என்ன நீங்க நம்பலையா சார்?
இதுல என்ன சந்தேகம் உனக்கு? உன்னை தான் நான் எப்பவுமே நம்புறது இல்லையா? சார் நான் ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் சார். அதனால தான் நான் உன்னை நம்புறது இல்லை. ஒருவேளை விஷ்ணு வந்து நான் தான் சொன்னேன்னு சொல்லிட்டா? சொல்லிட்டா இல்ல சார், நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? என்ன பண்ணணும்? நீங்களே சொல்லுங்க சார். நீ சொன்னது உண்மைன்னா நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். இல்லைன்னா நீ ரிசைன் பண்ணும். ஓகேவா? ஐயோ, அடிமடியிலேயே கை வச்சுட்டாரே. என்ன டேவிட், சரியா? சார், உங்களை மாதிரி ஒரு பெரிய ஆளு வேலையை விட்டு போறேன்னு சொல்றது மனசுக்கு கஷ்டமா இருக்கு சார். அப்படிலாம் சொல்லாதீங்க சார். யோ, இப்ப ஏன் பதுங்குற? இல்ல சார், ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க, அதுக்காக வேலையை விட்டு போயிருவீங்களா சார்? நான் போவேன், நீ போவியா? தப்பு சார், அப்படிலாம் பேசாதீங்க சார். சும்மா விளையாட்டுக்கு சொன்னா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு. நம்ம என்ன மாமனா மச்சானா உன் கூட விளையாடுறதுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன விஷயமா சார் கூப்பிட்டீங்க? நமக்கு டார்கெட் ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு டேவிட் சொல்றாரு. அப்படியா சார்? அட பாவி, மொத்தமா வேர்ல வெந்நீரை ஊத்திட்டானே. என்ன விஷ்ணு அப்படியான்ற? இந்த விஷயமே நீ சொல்லி தான் டேவிட் தெரியுன்றார். சார் சத்தியமா அப்படி எதுவுமே நான் சார்ட்ட பேசவே இல்லை சார். என்ன டேவிட் கேட்டுச்சா? இல்ல சார், விஷ்ணு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. விஷ்ணு இல்லைன்னா அது யாரா இருக்கும் சார்? விஷ்ணு நீ போலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். எவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்துகிட்டு ஏன் இப்படி போய் சொல்ற? சும்மாவே வீடு கட்டி அடிப்பாரு. இப்ப திருட்டு வேலை வேற பண்ணி மாட்டிக்கிட்டோம். அப்பார்ட்மெண்ட் கட்டி அடிப்பாரு. சரி போய் சொல்லிட்ட, அதை கண்டுபிடிச்சிட்டல, அதை பெருந்தன்மையா ஒத்துக்கலாம். அத வரைக்கும் இன்னொரு போய் சொல்ற? சார், கிளைண்ட் விசிட் நல்லபடியா முடிஞ்சது. கம்பெனிக்கு லாபம் தர ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க. அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்ல நினைச்சது தப்பா சார்? வாழ்த்து சொல்றதுக்கு நீ என்ன வெளியாளா? நீ என்ன பண்ணிருக்கணும் சார்? ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆயிருக்குன்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? தெரியலையே சார். பொக்கே ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கணுமோ? அது விஷ்ணு கார்த்திக் கல்யாணத்துக்கு வாங்கிட்டு போ. ஒரு ஹெச்ஆர் மேனேஜர் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் அப்ரூவ் ஆகிறப்ப அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேரை எடுக்கணும், அதுக்கு என்ன ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவைப்படும், எத்தனை பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ண அதுலேருந்து எத்தனை பேர் எடுக்க முடியும், இப்படி வந்து என்னை பார்த்து பேசியிருக்கணும். இல்ல சார், அதுக்கு முன்னாடி வாழ்த்து சொன்னா தப்பா சார்? நீ எதுக்கு வாழ்த்தணும்? நீ எனக்கு வசதி தான் பண்ணி தரணும். கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு. என்ன? அப்போ ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு தானே சார்? ஆமா. இதை தானே சார் நானும் சொன்னேன். இதுக்கு போய் கோவப்பட்டீங்க? அதை நான் சொல்லணும். நீ சொன்னா கோவம் வரத்தான் செய்யும். ஏன்னா அவங்க ஓரலாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெளியே சொல்லக்கூடாது. நீங்க நல்லா பேசுறீங்க சார். நான் தான் ஒன்று மாற்றி ஒன்று பேசி மாட்டிக்கிறேன். அதான் பொய் பேசுறதுக்கும் உண்மை பேசுறதுக்கும் உள்ள வித்தியாசம். பொய்யை ஞாபகத்தில் வச்சுக்கணும். யாருக்கிட்ட என்ன பொய் சொல்லிருக்கோன்னு மறந்துட்டு உளர்னா மாட்டிக்குவோம். உண்மையை ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையை மட்டும் பேசினா போதும். பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது கம்பெனியோட சைஸ் எல்லாம் மாறும், பொறுப்புகள் ஜாஸ்தி ஆகும். சொல்றதை கேட்டு அப்படியே செய்யாம நீயா யோசிச்சு கரெக்டா என்னென்ன பண்ணலான்னு சொல்லணும். எஸ் சார். உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ஒரு மெசேஜ் வானத்திலிருந்து வருவாரெல்லாம் காத்திருக்க கூடாது. எஸ் சார். ஒரு தெளிவான பிளானோட வந்து என்ன பாரு. எஸ் சார். எப்போ வந்து பாப்ப? இமிடியேட்டா சார்? இமீடியட்னா மத்தியானமா? இல்ல சார், ஒரு 4 நாள் கழிச்சு. உன் இமீடியட்க்கு 4 நாள் அர்த்தமா? நாளைக்கு மறுநாள் பிளானோட வரணும். நீ போலாம். ஆஹா, வாழ்த்து சொல்ல வழியே வந்து நானே வம்ப விலைக்கு வாங்கிட்டேனே. புண்ணியம் செய் தனமே மனமே புது பூங்கோளை கண்ணியம் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தார். டேக் 2 ரெடி ஆக்ஷன். புண்ணியம் செய் தனமே மனமே. ஓகே, ஒன் மோர். புண்ணியம் செய். என்ன இது? ஷூட்டிங்க. ஷூட்டிங்கா? ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ண போறேன். பாருடா, யா, பாட்டு பாடி யூடியூப்ல கிளிப் பார்த்திருக்கேன். நீங்க என்ன மந்திரம் சொல்றீங்க? ஏங்க இது மந்திரம் இல்ல, இது அபிராமி அந்தாதி. ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க? நிஜமாவே இது குணா படத்துல கமலஹாசன் சொல்லுவாரே அதேதான். அதுக்கு சிரிக்கல. நீங்க ஏன் திடீர்னு இவ்வளவு பக்தி பரவசமானீங்கன்னு தான் சிரிச்சேன். ஆடுற மட்டும் ஆடி கறக்கணும், பாடுற மட்டும் பாடி தான் கறக்கணும். ஆமா, பழமொழி. ஆடுற பொண்ணா ஆடி தான் கரெக்ட் பண்ணணும், பாடுற பொண்ணா பாடி தான் கரெக்ட் பண்ணணும். இது புதுமொழி. அது சரி, நீங்க ஆடவும் இல்ல பாடவும் இல்ல, மந்திரம் எல்லாம் சொல்றீங்க. ஏங்க இது மந்திரம் இல்லைங்க, இது அபிராமி அந்தாதி. சரி சரி,
இது எதுக்கு இப்ப யூடியூப்ல அப்லோட் பண்றீங்க? அது உங்க டம்மி வாய்ஸ்ல வேற. ஏங்க அந்த அபிராமி அந்தாதி அது அபிராமிக்காக பாடினது. இந்த அபிராமி அந்தாதி நம்ம ஜானகிக்காக பாடுறது. யாரு ஜானகி? ஏங்க நம்ம டீம்ல புதுசா ஒரு பொண்ணு சேர்ந்திருக்காங்களே அந்த ஐயர் பொண்ணு அதுதான் ஜானகி. ஓ ஆமாமா, அந்த பொண்ணு தான் போயிடுச்சுல்ல. யார் சொன்னா? அது வெயிட்டிங்ல இருக்கு. கிளைண்ட் விசிட் முடிஞ்சதும் அது சேர்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓ அவளுக்காக தான் இந்த யூடியூப் அப்டேட்டா? எஸ். காதல் எவ்வளவு வேணா பழசா இருக்கலாம், ஆனா காதல சொல்ற டெக்னிக் எப்போதுமே புதுசா தான் இருக்கணும். காதலா? ஐ மீன் அந்த மாதிரி பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றது. ஏ விஷ்ணு, நிஜமாவே இதெல்லாம் அபிராமி அந்தாதி தானா? ஆமாங்க. சரி அப்போ வேற ஏதாச்சும் சொல்லுங்க. பைரவி பஞ்சமி பசாங்குசை பஞ்சபாணி வஞ்சவர் உயிரவி உண்ணும் உயர்சண்டி காளி ஒளிரும் கலா வைரவி மண்டலி மாலினி சூலி வராகி என்றே செய்ரவி நான்மறை சேதிரு நாமங்கள் செப்புவாரே. என்னங்க சான்ஸே இல்ல விஷ்ணு. என்ன சான்ஸே இல்ல. விஷ்ணு சும்மா அபிராமி அந்தாதிய மனப்படமா ஒப்பிக்கிறாரு. ஏய் உனக்கு அபிராமி அந்தாதிலாம் தெரியுமாடா? கார்த்திக், அப்புறம் எப்படி அவன் சொன்னது அபிராமி அந்தாதின்னு சொல்ற? ஃப்ராடு பையன் அவன். மச்சான் புக் எடுத்து பாடுறா. இப்படி ஒழுங்கா படிக்கிறப்ப படிச்சிருந்தா இன்னும் ஒரு 15% ஜாஸ்தி எடுத்திருக்கலாம். எடுத்து 50% 80% எடுத்து என்னடா செய்ய போறோம்? பக்கத்துல உட்காந்து வேலை செய்யறோம். மூளை இருக்குன்றதுக்காக எடுத்து கண்ணாமண்ணா யூஸ் பண்ணக்கூடாதுடா. அளவா எவ்வளவு தேவையோ அவ்வளவு யூஸ் பண்ணா போதும். சரி, இந்த அபிராமி அந்தாதியை கத்துக்கிட்டு யாரை உஷார் பண்ண போற? எப்படி மச்சான் இவ்வளவு கரெக்டா சொல்ற? டேய், இத்தனை வருஷம் உன் கூட பழகிருக்கேன், இந்த கரும கூட தெரியலனா எப்படிரா? ஆள் யாருன்னு சொல்லு. ஜானகி இஸ் கமிங் பேக். எப்போ? கிளைண்ட் விசிட் முடிஞ்சதுன்னு சொன்னாங்க. மேபி ஷீ இஸ் ஆன் த வே. ஓஹோ. மச்சான் ஏஞ்சல்ஸ் ஆல்சோ கம்மிங். உன்னை யாராவது இப்ப கேட்டாங்களா? இல்ல, நீ என்ன பத்தி இவ்வளவு உயர்வா சொன்னல, உனக்கு ஏதாவது பதில் பண்ணலாம் தான். விஷ்ணு, ஏஞ்சல் வராளா? அமராஜி, அதான் சூசனும் நானும் சமாதானம் ஆயிட்டோமே, இப்பயே அவங்க இதெல்லாம் பண்றாங்க. ராஜி அவங்களும் அப்பவே எடுத்தாச்சு, ஜாயின் பண்றது மட்டும் தான் பாக்கி. அப்போ கன்ஃபார்மா வராளா? ஆமா. இப்ப சந்தோஷமா? மச்சான் ஓரளவுக்கு சந்தோஷம்டா. நான் போய் கீழே போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். ஒன்னும் தேவையில்ல, மூடிட்டு உட்காரு. இல்லடா, ராஜி தனியா சண்டை போடணும் ஆசைப்படுறாங்க. நான் இருந்தா கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும் மச்சான். நான் வட்டா. பாய் பாய் ராஜி. ஆல் தி பெஸ்ட். அவ வரான்னு உனக்கு தெரியுமா? ஏன், உனக்கு கூட தான் தெரியும். இப்ப ஜாயின் பண்ண போறான்னு உனக்கு தெரியுமா? தெரியும். ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு தெரியும்னு நினைச்சேன். போய். இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என்கிட்ட ஏன் ஏஞ்சலை பத்தி மறைக்கிற? அது முடிஞ்சு போனது, அதை பத்தி என் திரும்ப திரும்ப பேசணும். எனக்கு தெரியணும். சரி சொல்றேன். சொல்லு. என்ன சொல்லணும்? ஏதாவது சொல்லு. இப்ப சிரிச்செல்லாம் சமாளிக்காத. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு பயமா இருக்கு கார்த்திக். என்ன பயம்? ஏஞ்சலுக்கும் உனக்கும். கோவப்படாத. வேலையை பாரு. கார்த்திக், என்ன? என்னை விட்டுட்டு போயிட மாட்டியே? லூசா நீ? மாட்டேன்னு சொல்லு. மாட்டவே மாட்டேன், போதுமா?